அண்ணன் தனியரசு அவர்கள் பேசினாங்க. எனக்கு உண்மையிலேயே அண்ணன் பிரசன்னா அவர்கள் பேசுவார்கள், அவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்று இருந்தேன். ஆனால் மாறாக அண்ணன் பிரசன்னா பேசுவதை தாண்டி திமுகவிற்காக அண்ணன் தனியரசு அவர்கள் பேசியிருக்கிறார். அவருடைய பெயர் தான் தனியரசு, ஆனால் எப்பொழுதும் கூட்டணியில் இருப்பார். என்னன்னா, அவர் ரொம்ப மோசமான ஒரு செய்தியை இந்த அவையில் பதிவு செய்ததாக நான் கருதுகிறேன். பாலியல் வல்லுறவுகளை, கற்பழிப்புகளை, பாலியல் வன்கொடுமைகளை ரொம்ப எளிமையாக நார்மலைஸ் பண்ணுறார். அவர் குற்றச்சம்பவங்களை, கொலைகளை, பாலியல் வல்லுறவுகளை ரொம்ப எளிமையாக அவர் நார்மலைஸ் பண்ணுறாரு. அனுதினமும் நாம் பத்திரிகை செய்திகள் படிக்கிறோம். அது எது ஒன்றும் உண்மைக்கு புறம்பானது அல்ல. அனுதினமும் ஊடகங்களில் நாம் பார்க்கிறோம். இதற்கு பின்னால் என்ன பெரிய சிக்கல் இருக்கிறது? மது, சாராயம், டாஸ்மாக் பிரச்சனை இருக்கிறது. கஞ்சா புழக்கம் எப்போதும் இல்லாத அளவிலே தமிழகத்திலே அதிகரித்திருக்கிறது. நான் களத்திலே நிற்கிறவன், கிராமப்புறங்களிலே இருக்கிறவன், உறுதியாக எனக்கு தெரியும். ஒரு தெருவில் முக்கில் 3 பசங்க நின்றுக்கிட்டு கஞ்சா வடிச்சிட்டு நின்னாங்க அப்படின்னா இரவு நேரங்கள் 6 மணிக்கு மேலே அந்த வழியாக பெற்றோர்கள் போவதற்கு, பெண் பிள்ளைகளை வைத்திருக்கிற பெற்றோர்கள் போவதற்கு, பெண் பிள்ளைகளை அழைத்து போவதற்கு எவ்வளோ பெரிய தயக்கம் காட்டுகிறார்கள், எவ்வளோ பெரிய சட்டம் ஒழுங்கு சிக்கலை இது ஏற்படுத்துகிறது என்று இந்த பிரச்சனையை அனுபவிக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் தெரியும். இப்போ டாஸ்மாக் பற்றி பேசினார் அண்ணன், இந்த போதை பற்றி பேசினார். தமிழ்நாட்டில் 2025 டாஸ்மாக்ல தமிழக அரசினுடைய ஆண்டு வருமானம், எஸ்ஓடிஆர், ஸ்டேட் ஓன் டாக்ஸ் ரெவென்யூ, தனிப்பட்ட முறையில் தமிழ்நாட்டு அரசுக்கு வரக்கூடிய வருமானத்தில் 48,000 கோடி சாராயத்திலிருந்து வருகிறது. இன்னும் சொல்லணும்னா தமிழ்நாட்டுக்கு அரசுக்கு முதன்மையாக ஒரு சோர்ஸாக, ரெவென்யூ சோர்ஸாக இருப்பது டாஸ்மாக். இதை மறுக்க முடியாது. 38.7%, கிட்டத்தட்ட 100 ரூபாயில 38.7%. சாராய பொருளாதாரம் தான் தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம். இவர்கள் சொல்லக்கூடிய எல்லா திட்டங்களும் வெற்றி பெறக்கூடிய எல்லா திட்டங்களாக இருக்கிறது என்ன அப்படின்னா, பணம் கொடுக்கிறது. 5,000 கொடுக்கிறது, 10,000 கொடுக்கிறது. திமுக 5,000 கொடுக்கிறதா? அதிமுக வந்தா 10,000 கொடுக்கிறது. அதிமுக ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்கிறார் கருணை தொகையாக 10,000 ரூபாய் கொடுக்கிறோம் என்று. யார் மீது கருணை வரும்? யார் மீது கருணை வரும்? கருணை யார் மீது வர வேண்டும்? யாசகம் பெறக்கூடியவன் மீது கருணை வர வேண்டும், அல்லது தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிற கொலை குற்றவாளி கருணை செய்வானே அவன் மீது கருணை வர வேண்டும். இது மக்களுடைய தன்மானத்தை சீண்டுகிற சிக்கல். எதற்கு